டாக்டர் சம்பத் இந்த கான்ஃபரன்ஸை அமெரிக்காவில் நடத்துன்னு சொல்லும்போது எங்களுக்கெல்லாம் கொஞ்சம் தயக்கமாக இருந்தது. ஏன்னா மற்ற இடத்துல நடத்தியிருக்கிறத பார்த்தோம், அவ்வளோ சிறப்பாக நடத்தியிருக்காரு. 11 நாட்டில். அமெரிக்காவும்போது உங்களுக்கு தெரியும், அவ்வளோ சீக்கிரத்தில் 3 நாள் கான்ஃபரன்ஸ் நடத்துறது ரொம்ப கடினமானது. இருந்தாலும் அவருடைய அனுபவம் இருந்தனால, பல இடத்துல நடத்துறதுனால நாங்களும் அதை ஏற்றுக்கொண்டு வாஷிங்டனில் 3 நாள்கள், அதுவுமே ஃபஸ்ட் டைம் கான்ஃபரன்ஸ் மட்டும் இல்லை, 12th வேர்ல்டு தமிழ் எக்கனாமிக் கான்ஃபரன்ஸ் 3 நாள் ஒரு பிஸ்னஸ் கான்ஃபரன்ஸை நடத்தின ஒரே மைனாரிட்டி எத்னிக் கம்யூனிட்டி தமிழ் அமெரிக்கன்ஸ். உண்மையிலே அவ்வளோ ஈஸி கிடையாது. அது உண்மையிலே சிறப்பாக நடந்துச்சு. அது காரணம் நான் என்னன்னு சொல்கிறாங்க, அப்படிலாம் கிடையாது. இங்கே வந்திருக்க நிறைய ரெப்ரசன்டேட்டிவ்ஸ் இருக்காங்க. டாக்டர் பீட்டர் இருக்கார், அது மாதிரி நிறைய இங்கே வந்த சார் வந்திருக்காரு. இவங்கெல்லாம் சொல்லப்போனால் முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர் பிரதர் இவர் இளங்கோவனருடைய டாக்டர் தான் ஃபுல்லாக டிஜிட்டல் இன்சார்ஜ். அதனால் உண்மையிலே நான் மட்டும் இல்லை, இதனுடைய ஆர்கனைசிங் கமிட்டி மெம்பர்ஸ் மிஸ்டர் எலிஷா புலிவர்த்தி, ஆனரபிள் நெப்போலியன் சார் அவங்களாம் தெரியும். அவரெல்லாம் 3 மாதமாக அதுக்காக உழைச்சார், நிறைய உதவி செஞ்சார். ராஜாராமன் ஒரு நண்பர், அவரும் செஞ்சார். அதனால் இந்த கான்ஃபரன்ஸுடைய வெற்றிக்கு பல லீடர்ஸ் முக்கியம். ஆனால் இந்த கான்ஃபரன்ஸை அமெரிக்கா நடத்துன்னு விதை போட்டவர் நம்முடைய விஷுவல் லீடர் டாக்டர் சம்பத் அவர் தான். அது மாதிரி அவர் எதை துவங்கினாலும் சரி ரொம்ப சிறப்பாக நடக்குது. நான் அடிக்கடி சொல்லுவேன், அவர் வரலாறு அவர்கள் போயிட்டார். நீங்கள் உண்மையிலே தமிழ்நாட்டுக்கு ஃபாரின் டைரக்ட் இன்வெஸ்ட்மெண்ட்டை கொண்டு வரணும், நிறையா கொண்டு வரணும், பல நாட்டிலேருந்து கொண்டு வரணும்னா நீங்கள் எங்கேயுமே போக வேண்டியதில்லை. இங்கேயே இருக்கார் தமிழ்நாட்டில், அவர் தான் டாக்டர் சம்பத். நீங்கள் அவரை பிடிச்சா போதும், எந்த தொழிலுக்கு, எந்த இண்டஸ்ட்ரிக்கு, எந்த துறைக்கு இன்வெஸ்ட்மெண்ட் வேணுமோ அதை கொண்டு வர திறமை அவர்கிட்ட இருக்குது. அதனால் அவ்வளோ பெரிய ஒரு தலைவரை நம்ம தமிழ்நாட்டில் வச்சுருக்கோம். உண்மையிலே அடுத்த 13வது கான்ஃபரன்ஸு நடத்துறதுக்கான துவக்க இங்கே ஆரம்பிச்சுன்னு கேள்விப்பட்டேன். அது உங்களுக்கு அவரே சொல்லுவார் எங்கே நடக்க போகுதுன்னு. நீங்கள்லாம் அதில் கலந்து கொள்வீர் அனுப்புவேன். குறிப்பாக அந்த கான்ஃபரன்ஸினுடைய சக்ஸஸ் ஸ்டோரியை பார்த்த ஒரு பாடு அவரே என்கிட்ட சொன்னார், இந்த மாதிரி சார் நம்ம குளோபல் தமிழ் நாடு ஹவுஸ் அப்படின்னு ஒரு இனிஷியேட்டிவ் திங்க் டேங்க் பண்ணணும்னு சொன்னார். அது உண்மையாக நல்ல ஐடியா. ஏன்னா தமிழர்கள் உலகம் தான் இருக்காங்க, அவங்களெல்லாம் கனெக்ட் பண்ணக்கூடிய ஒரு வாய்ப்பாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் அந்த சென்டர் சும்மா தமிழ்நாடு ஹவுஸ் மட்டும் இருக்காமல் அது ஒரு ட்ரேடிங் பார்ட்னர், ட்ரேட் சென்டராக இருந்தால் நல்லாயிருக்கும். அப்போ தான் அது சஸ்டெயின் ஆகும்னு சொன்னார். நான் அதற்கு அவரோட ஒப்பு தெரிவித்து, இது நம்ம மட்டும் செஞ்சால் நல்லா இருக்காது, தமிழக அரசினுடைய ஒரு பிளஸ்ஸிங் வேணும், ஆதரவு வேணும். அப்படி இருந்தால் அது ஒரு பப்ளிக் ப்ரைவேட் பார்ட்னர்ஷிப் ப்ராஜெக்டாக மாற நல்லா இருக்கும் என்று சொல்லி அது விஷயமாக பேசிக்கிட்டு இருக்கோம். நிச்சயமாக எல்லாருடைய ஒத்துழைப்படி அந்த ப்ராஜெக்ட் சக்ஸஸ்ஃபுல் ஆகுமென்ற ஒரு நம்பிக்கை உள்ளது. அதாவது இந்த கான்ஃபரன்ஸு இவ்வளவு சிறப்பாக நடந்தது காரணங்கள் நான் பதவி சொன்னேன். அதில் பார்ட்டிசிபேட் பண்ண லீடர்ஸ் இங்கே இருக்காங்க. சில பேர் ஒவ்வொரு டாபிக் ஒரு வகையான டாபிக். சில பேரை பார்த்தேன், சார் நான் ஸ்டார்ட் அப் கம்பெனி ஆரம்பிச்சிருக்கேன், எப்படி ஸ்கேல் அப் பண்ண போகணும் அப்படின்னு சொன்னாங்க. அதுக்கெல்லாம் இந்த கான்ஃபரன்ஸ் உண்மையிலே ஒரு வழிகாட்டாக இருந்தது. எல்லா இன்னோவேட்டர்ஸ் வந்தாங்க, எல்லா ஆண்டர்பிரினர்ஸ் வந்தாங்க. அங்கேருந்து எப்படி அவங்களுடைய ஸ்மால் பிஸ்னஸை மீடியம் பிஸ்னஸாகவும், மீடியம் பிஸ்னஸ் லார்ஜ் பிஸ்னஸாக கொண்டு போவதற்கான எல்லா அடிப்படை ஒரு நெட்வொர்க்கு தான் அந்த கான்ஃபரன்ஸு. அதனால் உண்மையிலே இந்த கான்ஃபரன்ஸ் மீண்டும் மீண்டும் பல நாடுகளில் நடந்து நமது தமிழ் மக்களையும் தமிழ் ஆண்டர்பிரினர்ஸையும் ஒன்று சேர்த்து தமிழ்நாட்டினுடைய பொருளாதார வளத்தை மேம்படுத்துவதற்கு நாமெல்லாம் ஈடுபடுவோம். இந்த கான்ஃபரன்ஸை வெளி உலகத்துக்கு, அதாவது அமெரிக்காவில் நடந்தாலும் தமிழக மக்களுடைய ஒவ்வொரு வீட்டிலையும் கொண்டு சேர்த்தவர் நண்பர் சலீம் இருக்கார் தந்தி. இவர் இங்கேருந்து அங்கே வந்தார். உண்மையிலேயே உங்களுடைய எல்லா நியூஸையும் பார்த்து அப்போ தான் அது கான்ஃபரன்ஸ் அங்கே நடந்துகிட்டு இருக்கா அப்படின்னு சில பேர் கூப்பிட்டு கேட்டாங்க. அது இல்லாமல் 3 டிவி இருக்காருங்களா, அவரும் ரொம்ப சிறப்பாக அவங்க 2 பேரும் உண்மையிலே 3 days எங்களோட இருந்து ஒவ்வொரு நிகழ்ச்சியும் தமிழ்நாட்டுக்கு உலகம் ஃபுல்லாக பார்க்குறதுக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்தீங்க. ரொம்ப சந்தோஷம். லட்சம் பிக் ரவுண்ட் ஆஃப் கிளாஸ். அதனால் உண்மையிலே இந்த பாராட்டு யாருக்கு என்றால் உங்களுக்கு தெரியும். அந்த பாராட்டு இந்த விழா, இந்த கான்ஃபரன்ஸுடைய
ஃபவுண்டர் விஷன் லீடர் டாக்டர் சம்பத் அவர்களுக்கு உங்களுக்கு உண்மையிலேயே சம்பத் நாங்கள் என்ன பண்ணுங்க சொல்லுங்கள், we will do more. Thank you.